This sermon, How the Angel Came to Me and His Commission, was delivered on Monday evening, January 17, 1955, at Chicago, Illinois, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹம் அவர்களால் 1955 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிகாகோவில் How the Angel Came to Me and His Commission, எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார் என்பதும் அவருடைய கட்டளையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And I one night saw our Lord Jesus. I'm saying this with permission, I believe, from the Holy Spirit. ஒரு நாள் இரவு நான் கர்த்தராகிய இயேசுவை கண்டேன். பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து என்று நம்புகிறேன். அனுமதி பெற்றுதான் இதை கூறுகிறேன். The angel of the Lord that comes is not the Lord Jesus. என்னிடம் வருகின்ற And now, anyhow, as a little boy, you know the vision, how it spoke to me. ஒரு சிறு பையனாய் அந்த தரிசனங்கள் எப்படியாய் என்னிடத்தில் பேசினதென்று உங்களுக்கு தெரியும். I was about 7 years old and said, don't drink or smoke or defile your body in any way. There'll be a work for you do when you get older. எனக்கு சுமார் 7 வயது இருக்கும். அப்பொழுது குடிக்காதே அல்லது புகைக்காதே அல்லது உன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தாதே, நீ வளர்ந்த பிறகு செய்ய வேண்டிய வேலை உனக்கு இருக்கிறது என்று என்னோட கூறினது. You've heard that told in the book. அப்படி கூறப்பட்டதை நீங்கள் புத்தகங்களில் வாசித்திருப்பீர்கள். Well, that's right. அது சரிதான். All along it kept happening. இப்படியாய் தொடர்ந்து அது சம்பவிக்கலாயிற்று. When I become a minister, நான் ஒரு ஊழியக்காரனான போது, well then it really started happening all the time. அப்பொழுது உண்மையாகவே எல்லா நேரத்திலும் சம்பவித்துக் கொண்டிருந்தது. And I one night saw our Lord Jesus. I'm saying this with permission, I believe, from the Holy Spirit. ஒரு நாள் இரவு நான் கர்த்தராகிய இயேசுவை கண்டேன். பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து என்று நம்புகிறேன். அனுமதி பெற்றுதான் இதை கூறுகிறேன். The angel of the Lord that comes is not the Lord Jesus. என்னிடம் வருகின்ற கர்த்தருடைய தூதனானவன் கர்த்தராகிய இயேசு அல்ல. It doesn't look like him in the same vision. அதே தரிசனத்தில் அது அவரை போன்று காணப்படவில்லை. For the vision I saw of the Lord Jesus, he was a little man. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நான் தரிசனத்தில் காண்கின்ற போது அவர் ஒரு சிறிய மனிதராக இருக்கிறார். He wasn't. I've been out in the field praying for my dad. நான் வயல்வெளிகளில் என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I come back in and I went to the bed. நான் உள்ளே வந்து என்னுடைய படுக்கைக்கு போனேன். And that night I looked at him and I said, "Oh God, save him." அன்றிரவு நான் அவரை நோக்கி பார்த்து, ஓ தேவனே, அவரை ரட்சியும் என்று. My mother has already been saved and I'd baptize her. என்னுடைய தாயார் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நான் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். Then I thought, oh, my dad drinks so, and I thought if I could just get him to accept the Lord Jesus. பின்னர் நான் என்னுடைய தகப்பனார் அவ்வளவாய் குடிக்கிறார், என்னால் மட்டும் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய கூடுமானால் என்று நினைத்தேன். I went out, laid down a little old pallet out in the front room near the door. நான் வெளியே சென்று ஒரு பழைய கோரை பாயில் என்னுடைய அறைக்கு முன்பாக கதவுக்கு அருகாமையில் படுத்தேன். And something said to me, rise up. ஏதோ என்னிடத்தில் எழும்பு என்றது. And I raised up, went walking, and went back into the field behind me, an old broom sage field. உடனே நான் எழும்பி நின்று நடக்கலானேன். மீண்டுமாக எனக்கு பின்னாக இருக்கின்ற வயல்வெளிக்கு துடைப்ப புதர் வயலுக்கு சென்றேன். There standing not over 10 feet from me stood a man. அங்கே என்னை தாண்டி ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். White garment on, little fella. ஒரு சிறிய உருவம், வெண்மையான ஆடை அணிந்திருந்தது. Had his arms folded like this, a beard kind of short, hair down to his shoulder. இந்த விதமாக கரங்களை மடக்கி வைத்துக் கொண்டு ஒரு தாடியுடன் ஒரு விதமாக குட்டையானது, தோள் மட்டுமாய் தலைமயிர் தொங்கிக் கொண்டிருந்தது. He's looking sideways from me like that. என்னிடத்தில் இருந்து பக்கவாட்டில் இந்த விதமாக பார்த்து கொண்டிருந்தார். Peaceful looking figure.
மிகவும் அமைதலாய் காணப்பட்ட ஒரு உருவம். But I couldn't understand how his feet one just behind the other. ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பாதங்கள் எப்படி இருந்தது, ஒன்றுக்கு பின் ஒன்றாக இருந்தது. And the wind blowing, his robe moving, sage blowing. காற்று அடித்துக் கொண்டிருந்தது. அவருடைய வஸ்திரம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. துடைப்ப புல் அசைந்து கொண்டிருந்தது. I thought, now wait a minute. I bit myself. I said, now I'm not asleep. நான் நினைத்தேன், ஒரு நிமிஷம், இப்பொழுது பொறும், நான் என்னையே கடித்துக் கொண்டேன், இப்பொழுது நான் ஒன்றும் தூங்கிக் கொண்டில்லையே என்றேன். And I pulled a little piece of that sage off. You got it like a toothpick in it. நான் ஒரு துடைப்பு புல்லை பிடித்து இடித்து ஒரு பல்குத்தியை போன்று அதில் செய்து I put it in my mouth. என்னுடைய வாயில் அதை போட்டு I looked back towards the house. திரும்பி என்னுடைய வீட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். I said, no. I was in there praying for Dad. Something said, come out here, and here stands this man. நான் சொன்னேன், இல்லை, நான் அங்கே உள்ளே என்னுடைய தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏதோ என்னிடத்தில் இங்கே வெளியே வா என்றது. இங்கேயோ இந்த மனிதன் நின்று கொண்டிருந்தார். I thought, that looks like the Lord Jesus. அது கர்த்தராகிய இயேசு போன்று இருக்கிறதே என்று நான் நினைத்தேன். I thought, I wonder if it is. அது அப்படியாகத்தான் இருக்குமா என்று நினைத்தேன். He's looking just exactly directly towards where our house sits now. அவர் சரியாக நேராக எங்களுடைய வீடு இருக்கிற திசையாக பார்த்து கொண்டிருந்தார். So I moved around this way to see if I could see him. எனவே என்னால் அவரை பார்க்க முடியுமா என்று எண்ணி இந்த வழியாக நான் அசைந்து சென்றேன். And I could see the side of his face like that. இந்த விதமாக அவருடைய முகத்தை பக்கவாட்டில் என்னால் பார்க்க முடிந்தது. But I had to turn way around this way to see him. I said, அவரை பார்ப்பதற்காக நான் இந்த விதமாய் அப்படியே சுற்றி வர வேண்டியதாயிருந்தது. நான் என்று கனைத்தேன். Never moved him. அவர் அசையவே இல்லை. I thought, I believe I'll call him. அவரை கூப்பிட்டு தான் பார்க்கலாமே என்று கருதினேன். I said, Jesus. நான் இயேசுவே. And when he did, he looked around like that. அவர் அதை கேட்டவுடன் இந்த விதமாக அப்படியே சுற்றி பார்த்தார். That's all I remember. He just reached out his arms. There's not an artist in the world could paint his picture. அவர் அப்படியே என்னை There's not an artist in the world could paint his picture. அவருடைய உருவ படத்தை வரைய இந்த உலகில் எந்த ஒரு ஓவியனும் இல்லை. அதாவது And when he did, he looked around like that. அவர் அதை கேட்டவுடன் இந்த விதமாக அப்படியே சுற்றி பார்த்தார். That's all I remember. He just reached out his arms. அவ்வளவுதான் எனக்கு நினைவிருக்கிறது. அவர் அப்படியே என்னை பிடிக்க அவருடைய கரங்களை நீட்டி. There's not an artist in the world could paint his picture. அவருடைய உருவ படத்தை வரைய இந்த உலகில் எந்த ஒரு ஓவியனும் இல்லை. The characters of his face. அதாவது அவருடைய முகபாவத்தை ஒருவராலும் வரைய முடியும். The best I've ever seen was that Hoffman's head of Christ at 33. நான் கண்ட வரையப்பட்ட படம், அவருடைய படத்தில் 33 வயதில் கிறிஸ்துவின் முகம் என்பதை வரைந்த அந்த ஹாஃப்மனின் படமே சிறந்தது. I've got it on all literature and everything I use. நான் உபயோகிக்கின்ற எல்லா புத்தகங்களிலும் அந்த படம் இருக்கு. That's it, because that looks just like it. அதற்கு காரணம் என்னவென்றால் அது சரியாக அப்படியே இருப்பது போல் இருந்தது. And so then, or pretty near as close as it could be. அல்லது சற்றேறக்குறைய அப்படியே இருக்கிறது என்று சொல்லலாம். He looked like a man if he'd speak the world would come to an end. அவர் பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போன்று இருந்தார். அவர் மட்டும் பேசுவாரானால் உலகமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். And yet with so much love and kindness to you, I just pitched over. அவ்வளவு அன்பும் தயவோடும் இருந்தும் நான் அப்படியே தடால் என்று விழுந்தேன். In a daylight, I found myself just at the break of day. பொழுது விடிந்ததும் எனக்கு நினைவு வந்தது, விடியற் காலையில் நான் என்னை பார்க்கும்போது Pajama shirt soaking wet with tears when I come to myself. என்னுடைய பைஜாமா ஷர்ட் கண்ணீரினால் அப்படியே தோய்ந்திருந்தது. Walking back to the Broomsage Field home. அப்படியே நான் எழும்பி துடைப்பு புதரின் ஊடாக வீட்டுக்கு திரும்பி நடந்து சென்றேன். I told it to a minister friend of mine.
என்னுடைய போதக நண்பர் ஒருவரிடம் அதை பற்றி கூறினேன். He said, Billy, that'll run you crazy. அதற்கு அவர், பில்லி, அது உன்னை பைத்தியமாக்கிவிடும். He said, that's the devil. And said, don't you fool with nothing like that. I was a Baptist minister at the time. அது ஒரு பிசாசு என்றார். அதனோடு நீ விளையாடாதே என்று கூறினார். அந்த சமயத்தில் நான் ஒரு பாப்டிஸ்ட் போதகனாக இருந்தேன். Well, I went over to another old friend of mine. I sat down and told him about it. என்னுடைய இன்னொரு பழைய நண்பரிடம் சென்றேன். நான் உட்கார்ந்து அதை குறித்து அவரிடம் சொன்னேன். And I said, brother, what do you think about that? சகோதரனே, நீர் அதை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்டேன். He said, well, Billy, I'll tell you. He said, I believe if you try to keep your life, just preach what's in the Bible. அதற்கு அவர், பில்லி, நான் உனக்கு கூறுகிறேன், உன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு வேதத்தில் இருக்கின்றதை இங்கே பிரசங்கித்து The grace of God and so forth. I wouldn't go off after some fantastic thing, something like that. தேவனுடைய கிருபை முதலானவைகளை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏதோ வினோதமான காரியத்தை அது போன்றதொன்றின் பின்னாக போக மாட்டேன் என்று கூறினார். I said, sir, I don't mean to go off after some fantastic thing. நான் சொன்னேன், ஐயா, ஏதோ வினோதமான காரியத்தின் பின்னே போக வேண்டும் என்று நான் கூறவில்லை. I said, only thing I'm trying to find out is what this is. நான் கண்டறிய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற ஒரே காரியம் என்னவென்றால் அது என்னவா இருக்கும் என்பதே என்றேன். He said, Billy, years ago they used to have those things in the churches. அவர் சொன்னார், பில்லி, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னர் சபைகளிலே அந்த காரியங்கள் எல்லாம் இருப்பது வழக்கம். But said when the apostles ceased, those things ceased with it. ஆனால் அப்போஸ்தலர்கள் போன பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் அதோடு இல்லாமற் போயிற்று. And said now the only thing that we have at any kind of seeing those things said it's spiritualists, demons. இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரே காரியம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண்கிறதில்லை. அது மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதலாகும், பொல்லாத ஆவிகள் என்று கூறினார். I said, oh brother McKinney, you mean that? He said, yes sir. நான் சொன்னேன், ஓ சகோதரன் மெக்கினி, நீரும் அப்படியாய் கருதுகிறீரா என்றேன். அதற்கு அவர், ஆம் ஐயா என்றார். I said, oh God, have mercy on me. நான், ஓ தேவனே, என் மேல் கிருபையாயிரும் என்று. I said, oh brother McKinney, will you join with me in prayer that God will never let it happen to me? You know I love him. நான் சொன்னேன், ஓ சகோதரன் மெக்கினி, அது எனக்கு சம்பவியாதபடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க வருவீரா? உமக்கு தெரியும் நான் அவரை நேசிக்கிறேன் என்று. And I don't want to be wrong in these things. இப்படிப்பட்ட காரியங்களில் நான் தவறாக இருக்க விரும்பவில்லை. I said, you pray with me. நீர் என்னோடு சேர்ந்து ஜெபியும் என்று. He said, I will, brother Billy. And so we had prayer right there in the parsonage. அவர், நான் ஜெபிக்க வருகிறேன் சகோதரன் பில்லி என்றார். எனவே நாங்கள் அங்கேயே பாதிரியாரின் வீட்டிலேயே ஜெபித்தோம். I asked several ministers, the same thing would come. நான் அநேக போதகர்களை கேட்டேன், அதே விதமான பதில் வரும். Then I got scared to ask them because they'd be thinking I was the devil. பின்னர் அவர்களை கேட்பதற்கே பயப்படுவேன், ஏனென்றால் நான் ஒரு பிசாசி என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். So I didn't want to be like that. எனவே நான் அப்படியா இருக்க விரும்பவில்லை. I know in my heart something happened. Now that's all. There's something in my heart that happened. ஏதோ காரியம் சம்பவித்தது என்று என்னுடைய இருதயத்தில் நான் அறிவேன், அவ்வளவுதான். ஏதோ சம்பவித்த காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. And I didn't want to be like that. Never. அந்த விதமாய் இருக்க நான் விரும்பவில்லை, ஒருபோதும். So later on in years, அதற்கு பின்னர் வந்த வருஷங்களில் I heard one day down at the First Baptist Church where I was a member at the time. ஒரு நாள் முதலாவது பாப்டிஸ்ட் சபையில் நான் அதை கேட்டேன். அப்பொழுது நான் அங்கே ஒரு அங்கத்தினனாய் இருந்தேன். I heard someone saying, say you ought to went over and heard them holy rollers last night. யாரோ ஒருவர், நீ அங்கே போய் அந்த பரிசுத்த உருளைகள் பேசுவதை நேற்றிரவு கேட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். I thought, holy rollers. நான் நினைத்தேன், பரிசுத்த உருளைகளா? And a friend of mine, Walt Johnson, bass singer. என்னுடைய நண்பர்களில் ஒருவர் வால்ட் ஜான்சன் என்பவர். அவர் ஒரு பேஸ் பாடகர். And I said, what was that, Brother Walt? நான் அவரிடத்தில், அது என்ன சகோதரன் வால்ட் என்றேன். He said, a bunch of these Pentecostals. அது ஒரு கூட்ட பெந்தேகோஸ்துகள் என்று அவர் கூறினார். I said, what? நான் என்ன என்றேன். He said, Pentecostals. He said, Billy, if you'd ever see that. அதற்கு அவர், பெந்தேகோஸ்துகள் என்றார். அவர், பில்லி, நீ மட்டும் அதை பார்த்திருந்தால். Said they was rolling on the floor like that and jumping up and down. அவர்கள் அப்படியே அந்த விதமாக தரையிலே உருண்டு கொண்டு மேலும் கீழுமாய் குதித்துக் கொண்டும். And said that they had to jabber off in some kind of unknown tongues or they wasn't saved.
ஏதோ விதமான ஒரு அந்நிய பாஷையில் உளறிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றார். I said, where's that at? நான் உடனே அது எங்கே நடக்கிறது என்றேன். Oh, it says a little old tent meeting out there at the other side of Louisville. ஓ, அந்த பழைய கூடார கூட்டம் வெளியே அங்கே லூயிவில்லுக்கு பக்கத்தில் இருக்கிறதே, அங்கே நடக்கிறது என்றார். Said colored people, of course, and I said, ஆனால் அவர்கள் கருத்த ஜனங்கள் என்று கூறினார். அதற்கு நான், and he said there's a lot of white people there. அவரோ அங்கே அநேக வெள்ளையர்களும் இருந்தார்கள் என்றார். I said, did they do that too? He said, yes, they did it too. நான் அவர்களும் கூட அதை செய்கிறார்களா என்றேன். அதற்கு அவர், ஆமாம், அவர்களும் கூட அதை செய்தார். And I said, that's funny, as people get mixed up and stuff like that. நான் சொன்னது வேடிக்கையா இருக்கிறதே, அப்படிப்பட்ட காரியத்தில் ஜனங்கள் கலப்பாகி விடுகிறார். I said, well, I guess we just have to have those things on a Sunday morning. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருந்தாக வேண்டும் என நான் யூகிக்கிறேன் என்று கூறினேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் I'll never forget it. He's eating a piece of dry orange peeling for indigestion he had. நான் அதை ஒருபோது மறக்க மாட்டேன். அவருக்கு இருந்த அஜீரணத்திற்காக அவர் காய்ந்து போன ஆரஞ்சு பழ தோலின் ஒரு துண்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். And I just see it as well as it was yesterday. என்னால் அதை காண முடிகின்றது மட்டுமல்லாமல் அது நேற்றாய் இருக்கிறது. And I thought, jabbering, jumping up and down. நான் நினைத்தேன், உளறிக்கொண்டு மேலும் கீழுமாக குதித்து கொண்டு, What kind of religions will they get next? And so I went on. எந்த விதமான ஒரு மார்க்கத்தை அவர்கள் அடுத்து பெற போகிறார்கள் என்று நான் கருதினேன். எனவே நான் தொடர்ந்து சென்றேன். Later from that, I met an old man. பின்னர் அதிலிருந்து நான் ஒரு வயதானவரை சந்தித்தேன். It's here in the church maybe now. அவர் இங்கே சபையில் இப்பொழுது ஒரு கால் இருக்கலாம். Or he was here over to church by the name of John Ryan. அல்லது அவர் இங்கே சபைக்கு ஜான் ரைன் என்ற பெயரில் வந்திருந்தார். And I met him at a place, the old fellow, long beard and hair. நான் அவரை ஒரு இடத்தில் நீண்ட தாடியும் தலைமயிருடனும் சந்தித்தேன். And he may be here. I thought he's from Benton Harbor up here at the House of David. அவர் இங்கே ஒரு கால் இருக்கலாம். இங்கே இருக்கின்ற பென்டன் ஹார்பர் ஹவுஸ் ஆஃப் டேவிடில் இருந்து வந்தவர் என்று நான் நினைக்கிறேன். And they had a place in Louisville. I was trying to find them people, and they called it the School of the Prophets. அவர்களுக்கு லூயிவில்லிலும் ஒரு இடம் இருந்தது. நான் அந்த ஜனங்களை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் அதை தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று அழைக்கிறார்கள். So I thought I'd go over and see what that was. எனவே அங்கு போய் அது என்னவென்று பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். Well, I didn't see nobody rolling on the floor, but they had some strange doctrines. And தரையில் அவர்கள் உருண்டு கொண்டிருக்க நான் யாரையும் அங்கே காணவில்லை. ஆனால் அவர்கள் வினோதமான உபதேசங்களை உடையவளாய் இருந்தார். That's where I met this old man. He invited me to come up to his place. அங்கேதான் நான் இந்த வயதானவரை சந்தித்தேன். அவருடைய இடம் மட்டுமா என்னை வரும்படி அழைப்பு விடுத்தார். I went up for a vacation. நான் விடுமுறையின் போது ஒரு முறை அங்கே சென்றேன். I was there one day and I went back to his house and he's done gone. ஒரு நாள் அங்கு போயிருந்தேன். நான் அவருடைய வீட்டிற்கு திரும்பி போனேன். ஆனால் அவரோ போய்விட்டார். And he'd gone somewhere down in Indianapolis. Said the Lord called him. His wife. அவர் எங்கோ இந்தியானா போலீஸுக்கு போயிருந்தார். கர்த்தர் அவரை அழைத்தார் என்று அவருடைய மனைவி கூறினார். I said, you mean you let that man run off like that? அந்த விதமாக அந்த மனிதன் ஓடி போக நீ அனுமதித்தாய் என்று கூறுகிறாயா என்றேன். She said, oh, he's God's servant. அதற்கு அவள், ஓ, அவர் தேவனுடைய ஊழியக்காரனாயிற்றே என்று. Poor old thing died a few weeks ago, I heard. பாவம், அந்த வயதானவள் மரித்து போனாள். சில வாரங்களுக்கு முன்னர் கேள்விப்பட்டேன். And she was devoted to him. My. அவருக்கு அவள் விசுவாசமுள்ளவளாய் இருந்தாள். என்னே, that's kind of wife to have. அந்த விதமாக மனைவி அமைய வேண்டும். That's right. Right or wrong, he's right anyhow. அது உண்மை. சரியோ அல்லது தவறோ எப்படியா இருந்தாலும் அவர் கூறுவதே சரியானது. I said, well, I know now Brother Ryan, are you here? சகோதரன் ரயன், நீர் இங்கே இருக்கிறீரா என்றேன். He isn't here. He was the other day, wasn't he, boys? அவர் இங்கு இல்லை. அந்த ஒரு நாள் அவர் அங்கு இருந்தார் இல்லையா பையன்களே? Well, they just live with what they can get a hold of. They didn't have nothing to eat in the house. அவர்கள் கைக்கு கிடைக்கிறது எதுவோ அதை கொண்டுதான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு அவனுக்கு வீட்டில் ஒன்றும் கிடையாது. That's right. And I caught some fish out to a pond or a lake in Michigan. அது சரியே. மிச்சிகனில் இருக்கும் ஒரு குட்டையோ அல்லது குளமோ அதிலிருந்து நான் சில மீன்களை பிடித்தேன். And I come back down to the place. நான் அப்படியே திரும்பி அந்த இடத்திற்கு வந்தேன். And they didn't even have lard in the house or grease to cook the fish with. அவர்களிடத்தில் அந்த மீனை வைக்கவோ அல்லது அந்த மீனை சமைப்பதற்கு எண்ணெயோ கொழுப்பு கூட கிடையாது. I said, he left you without anything in the house? வீட்டில் ஒன்றுமே இல்லாத இந்த நிலையில் உன்னை விட்டு அவர் போய்விட்டானா என்றேன்.
So, but he's God's servant, Brother Bill said. அதற்கு அவள், சகோதரன் பில், ஓ, ஆனால் அவர் தேவனுடைய ஊழியக்காரன் என்று. I thought, well, bless your old heart, brother. I'll stand right by you. That's right. உன்னுடைய வயதான இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று நான் நினைத்தேன். அது உண்மை. If you think that much of your husband, I'm ready to join up and stand by you for that. உன்னுடைய புருஷனை குறித்து அவ்வளவாய் கருதுகிறாயா? நான் உன்னோடு சேர்ந்து கொண்டு அதற்காக நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று. That's right. We need more women like that today and more men thinking of their wife like that. அது சரியே. இதை போன்ற அதிகமான பெண்கள் நமக்கு தேவை. இந்த விதமாக அவர்கள் மனைவியை குறித்து நினைக்கின்ற அதிகமான ஆண்கள் தேவை. That's right. It'd be a better America if husbands and wives would join together like that. அது சரியே. அந்த விதமாக புருஷனும் மனைவியும் இணைந்து இருந்தால் நமக்கு ஒரு மேலான அமெரிக்காவாக இது. Right or wrong, stay with them. சரியோ அல்லது தவறோ அவர்களோடு தரித்திரு. Would be so many divorces. அநேகமான விவாகரத்துக்கள் இருக்காது. So we went. Then I went on, and on my road home is a strange thing. I come down through Mishawaka. அதன் பின்பு நான் தொடர்ந்து சென்றேன். நான் வீட்டிற்கு போகையில் அது ஒரு வினோதமான காரியமாயிருந்தது. மிஷவாக்காவின் ஊடாக நான் வந்தேன். And I seen little old cars now sitting on the street called big signs on them said Jesus only. அங்கே வீதியிலே சிறிய மோட்டார் வாகனங்களை கண்டேன். அவைகளில் இயேசு மாத்திரம் என்ற பெரிய விளம்பரங்கள் இருந்தன. I thought, what is Jesus only? That must be religious. இயேசு மாத்திரம், அது என்ன? அது மார்க்க சம்பந்தமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். I went over here and here's bicycles had on it Jesus only. நான் இந்த பக்கமாக சென்றபோது அங்கு இயேசு மாத்திரம் என்ற விளம்பரத்துடன் சைக்கிள்களும், Cadillacs, Model T Fords, everything Jesus only on it. கேடிலாக், டி மாடல் ஃபோர்ட் வாகனங்கள் எல்லா காரியங்களும் இயேசு மாத்திரம் என்ற விளம்பரங்களோடு இருந்தது. I thought, well, wonder what that is. சரி, இது என்னமாய் இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். So I followed it around, come to find out it was a religious meeting, 1,500 and 2,000 people there. ஆகவே நான் அதை பின்தொடர்ந்து சுற்றி சென்றேன். சென்றபோது ஒரு மார்க்க சம்பந்தமான கூட்டம் 15 அல்லது 20,000 பேர்கள் அங்கே இருந்தனர். And I heard all that they're screaming and jumping up and down and going on. I thought, say. அங்கே இருக்கின்ற யாவரும் கூச்சலிடமும் மேலும் கீழுமாக இவ்விதமாக குதித்துக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். Here's where I see what holy rollers is. பரிசுத்த உருளைகள் என்ன என்பதை இங்கே நான் கண்டேன் என்று நான் எண்ணினேன். So I had my old Fords, you know, what I claimed would make 30 miles an hour. ஆக உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பழைய ஃபோர்டு மோட்டார் கார் வைத்திருக்கிறேன். அது மணிக்கு 30 மைல் வேகம் தான் செல்லும் என்று நான் கூறுவேனே. 15 this way, 15 up and down this way. இந்த வழியாக 15, மேலே கீழுமாக 15, இந்த வழியாக. So I pull it over to one side. எனவே என்னுடைய வண்டியை ஒரு பக்கமாக கொண்டு போய் when I got a place to park, walk back down the street. நிறுத்தி வைக்க இடம் கிடைத்தவுடன் நிறுத்திவிட்டு வீதியினூடாக நடந்து சென்றேன். Walked in, looked around, and everybody standing. It could stand. I had to look over their heads. உள்ளே நடந்து சென்று சுற்றுமுற்றும் பார்த்தேன். நிற்கக்கூடிய யாவரும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய தலைகளின் மேல் நான் பார்க்க வேண்டியதாயிருந்தது. They screaming and jumping and falling and carrying on. I thought, what a people that is. அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் விழுந்து கொண்டும் இப்படியாய் செய்து கொண்டும் இருந்தனர். ஹூம் என்ற விதமான ஒரு சத்தம். இது என்ன என்று நினைத்தேன். But the longer I stood there, better I felt. ஆனால் நீண்ட நேரம் நிற்க நிற்க மிகவும் நன்றாக உணர்வே எனக்கு உண்டானது. That seems pretty good. மிகவும் அருமையாய் இருப்பது போன்று இருக்கிறதே. Oh, there ain't nothing wrong with them people. They ain't crazy. இந்த ஜனங்களிடத்தில் ஒன்றும் தவறாக இல்லை. அவர்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் அல்ல. I got talking to some of them, so they were fine people. அவர்களில் சிலரிடத்தில் நான் பேசட்டும். ஆக அவர்கள் அருமையான ஜனங்கள். So I said, well, now that's the same meeting. I went out and stayed all night that night, and the next day I went in. அந்த கூட்டத்திற்கு தான் நான் வெளியே போய் முழு இரவும் கூட்டத்தில் இருந்துவிட்டு அடுத்த நாளும் கூட்டத்திற்கு போனேன். You've heard me tell that in my life story. என்னுடைய ஜீவிய சரித்திரத்தில் நான் அதை கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். I was on a platform with 150 or 200 ministers, maybe more. ஒரு 150 அல்லது 200 அல்லது அதற்கும் அதிகமான போதகர்களோடு நான் மேடையின் மேல் இருந்தேன். And they want everybody just raise up and say where they're from. ஒவ்வொருவரும் எழும்பி நின்று எங்கே இருந்து அவர்கள் வந்தவர்கள் என்பதை கூறும்படியாய் அவர்கள் விரும்பினார்கள். And I said, evangelist William Branham, Jeffersonville, sit down, Baptist. நான் எழும்பி நின்று சுவிசேஷகன் வில்லியம் பிரன்ஹாம் ஜெஃபர்சன்வில்லில் இருந்து பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவன். So sit down, each one tell where they were from. அப்படியே கூறி உட்கார்ந்து விட்டேன். ஒவ்வொருவரும்
தாங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கூறினர். So that next morning when I got in there, ஆக அந்த அடுத்த நாள் காலையில் நான் அங்கே சென்றபோது slept in the field all night that night. அந்த இரவு முழுவதுமாக என்னுடைய வண்டியிலேயே அன்றிரவு தூங்கினேன். Pressed my trousers between the two Ford seats, you know. என்னுடைய ஃபோர்டு வண்டியின் சீட்டுகள் இரண்டுக்கு மத்தியில் என்னுடைய கால் சட்டையை வைத்து அழுத்தி இஸ்திரி போட்டு Old seersucker trousers, little t-shirts, you know. அந்த பழங்கால சீர்சக்கர் கால் சட்டை, சிறிய டி ஷர்ட் உங்களுக்கு தெரியுமே. So the next morning I went to the meeting with a little t-shirt on. எனவே அடுத்த நாள் காலையில் என் சிறிய டி ஷர்ட்டுடன் நான் கூட்டத்துக்கு போனேன். I didn't have a $3. I had to get enough gasoline to get home on. என்னிடம் இருந்ததெல்லாம் $3 தான். சரியாக வீடு போய் சேரும் அளவிற்கு வண்டியில் பெட்ரோல் இருந்தது. And I got me some rolls, kind of old, you know, but I was all right. உங்களுக்கு தெரியுமே அந்த பழங்கால டோனட் பிஸ்கட் உருளை, அதை வாங்கினேன். ஆனால் அதெல்லாம் சரியாதான் இருந்தது. I got to the hydrant, got me a glass of water, you know, and they were pretty good. நான் தெருக்குழாய்க்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்தேன். மிகவும் நன்றாக இருந்தது. So I soaked them up a little and had breakfast. அந்த டோனட்டுகளை தண்ணீரில் லேசாய் ஊற வைத்து காலை ஆகாரமாய் அதை சாப்பிட்டேன். I could eat with them. Now they ate twice a day, but I couldn't put nothing in the offering, so I wouldn't sponge on them. இப்பொழுது என்னால் அவர்களோடு சாப்பிட முடியும். அவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடுவார்கள். ஆனால் என்னால் அவர்களுடைய காணிக்கையில் ஒன்றும் போடுவதற்கில்லை. எனவே நான் அவர்களுக்கு ஒரு உறிஞ்சியாய் இருக்க விரும்பவில்லை. So then I got in there that morning and said, I just have to tell this part of it. எனவே அந்த காலையன்று நான் அங்கே சென்றபோது இந்த பகுதியை நான் கூற வேண்டியதாக இருந்தது. So got in there that morning and he said, we're looking for William Branham. ஆக அன்று காலையில் நான் அங்கே உள்ளே சென்றபோது அவர்கள் நாங்கள் வில்லியம் பிரண்ணாம் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். A young evangelist was on the platform last night, a Baptist. நேற்றிரவு இங்கே மேடையின் மேல் வந்த அந்த வாலிப பாப்டிஸ்ட் சுவிசேஷகன். So we want him to bring the message this morning. இன்று காலையில் அவர் செய்தியை கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார்கள். I've seen he's going to pull me hard, that bunch of people, me a Baptist. நான் ஒரு பாப்டிஸ்ட். அந்த விதமான ஒரு ஜனக்குழுவிற்கு செய்தியை கொடுப்பதென்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்பதை கண்டு கொண்டேன். So I just kind of scooted down in my seat. எனவே நான் அப்படியே என்னுடைய இருக்கையில் சீக்கிரமாய் போய் உட்கார்ந்து கொண்டேன். I had on seersucker trousers and a t-shirt, you know, and we wore clerical. நான் சீர்சக்கர் கால் சட்டையும் ஒரு டி ஷர்ட்டும் அணிந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும் குருமார் உடை அணிந்திருப்பார்கள். So when I sat back in the seat like this, நான் இந்த விதமாக அப்படியே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டேன். So he asked 2 or 3 times and I sat down by a colored brother. ஆக அவர்கள் 2-3 முறைகள் அபிரமாக கூறினார்கள். நான் ஒரு கருத்த சகோதரனின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். And the reason they had their convention in the north because the segregation was then on in the south. வடக்கில் அவர்கள் அந்த கன்வென்ஷனை வைத்ததற்கான காரணம் தெற்கில் அந்த சமயத்தில் பாகுபாடு உண்டாயிருந்தது. So they couldn't have it in the south. எனவே அவர்களால் இதை தெற்கில் வைக்க கூடாமல் போயிற்று. So I wonder what this Jesus only was about. எனவே இந்த இயேசு மாத்திரம் என்ன என்பதை குறித்து நான் வியந்தேன். Now as long as it's Jesus, it's all right. இயேசு என்று இருக்குமட்டாய் அதெல்லாம் சரிதான். So don't make any difference whether it's how it is, just as long as it's him. எனவே அது அவராய் இருக்கும் மட்டும் அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது என்று நான் எண்ணினேன். So I sat there a little bit and watched him. எனவே நான் அங்கே சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன். And so they called 2 or 3 times more. அவர்கள் மீண்டும் 2-3 முறைகள் கூப்பிட்டார்கள். This colored brother looked over to me and said, "Do you know him?" அந்த கருத்த மனிதனை நோக்கி பார்த்து, அவரை உங்களுக்கு தெரியுமா என்றார். The showdown was there. சரி, இறுதி கட்டம் வந்து விட்டது. I couldn't lie to the man. I didn't want to. அந்த மனிதனிடம் பொய் சொல்ல முடியவில்லை, சொல்லவும் நான் விரும்பவில்லை. I said, "Look, brother. Yes, I know him." நான் சொன்னேன், இங்கே பாரும் சகோதரனே, எனக்கு அவரை தெரியும். He said, "Well, go get him." அப்படியானால் போய் அவரை அழைத்து வாரும் என்றார். I said, "Well, I'll tell you, brother." I said, "I am he." சரி, உமக்கு நான் சொல்லுகிறேன், நான் தான் அவன். But you see, I said, "Look, these seersucker trousers." He said, "Get on up there." ஆனால் பாருங்கள், இந்த ஆடைகளை பாருங்கள் என்றேன். இந்த சீர்சக்கர் ஆடைகளை அணிந்து கொண்டு மேடையின் மேல் ஏறுங்கள் என்றார். And I said, "No, I can't go up there." I said, "With these trousers on like this." நான் சொன்னேன், முடியாது. இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு என்னால் அங்கே உயர போக முடியாது. This little t-shirt. I said, "Damn people don't care how you dress." இந்த சிறிய டி ஷர்ட்டா, நீர் எப்படி ஆடை அணிந்திருக்கிறீர் என்பதை குறித்து அவர்கள் கவலையே பட மாட்டார். And I said, "Well, look, don't you mention it here." நான் சொன்னேன், சரி பாருங்கள், இதை ஒன்று சொல்லிவிட வேண்டாம்.
கேட்குதா என்றேன். I said, see, I've got these seersucker trousers on. I don't want to get there. பாருங்கள், நான் இந்த சீர்சக்கர் பேண்டை அணிந்து கொண்டு மேலே ஏறி நிற்க எனக்கு விருப்பமில்லை என்றேன். Said, anybody know the whereabouts of William Branham? He said, yeah, he is. Yeah, he is. வில்லியம் பிரென்ஹாம் எங்கே இருக்கிறார் என்று யாருக்காவது தெரியுமா என்றார்கள். உடனே இந்த கருத்தவர், இங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்றார். Oh my face real red, you know. ஓ, என்னுடைய முகம் அப்படியே சிவந்து போயிற்று, உங்களுக்கு தெரியுமே. No tie on, you know, and this little old t-shirt, no little sleeves on like it. உங்களுக்கு தெரியும், நான் டை கட்டி கொண்டிருக்கவில்லை. இந்த சிறிய டி-ஷர்ட், இந்த கைகளெல்லாம் இப்படி தூக்கி கொண்டிருக்கிறது, இதை போன்று. I went walking up there, my ears burning. I never been around a microphone. நடந்து கொண்டே ஊடாக கடந்து சென்றேன். என்னுடைய காதுகள் எரிந்து கொண்டிருந்தது. நான் ஒலிபெருக்கி முன்னால் நின்றதே கிடையாது. And so I got to preaching up there. எனவே நான் பிரசங்கிக்கும்படியாய் மேலேறி சென்று I took a text and never will forget it. The rich man lifted up his eyes in hell and then he cried. பேசுவதற்கு ஒரு பகுதியை எடுத்தேன். அதை நான் ஒருபோதும் மறந்து போக மாட்டேன். பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கூச்சலிட்டான். I a lot of times preach little 3 things like that. Come see a man, believest thou this, or then he cried. நான் அநேக முறைகள் அதை போன்று 3 சிறிய காரியங்களை பேசி இருக்கிறேன். வந்து ஒரு மனிதனை பாருங்கள், இதை நீ விசுவாசிக்கிறாயா, அல்லது பின்னர் அவன் கூச்சலிட்டு என்று. And I kept saying there's no flowers, and then he cried. நான் தொடர்ந்து அங்கே பூக்கள் இல்லை, பின்னர் அவன் கூச்சலிட்டான். There's no prayer meeting, then he cried. அங்கே ஜெப கூட்டங்கள் ஒன்று கிடையாது, பின்னர் அவன் கூச்சலிட்டான். There's no children, then he cried. No songs, then he cried. Then I cried. அங்கே பிள்ளைகள் ஒன்றுமில்லை, பின்னர் அவன் கூச்சலிட்டான். பாடல்கள் அங்கே ஒன்றுமில்லை, பின்னர் அவன் கூச்சலிட்டான். பின்னர் நான் கூச்சலிட்டேன். So after it's all over, why, they just all of them around me want me to come hold meeting for them. I thought, say. ஆக இவையெல்லாம் முடிந்த பின்னர் என்னே எல்லாரும் என்னை சுற்றி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டனர். நான் நினைத்தேன், maybe I'm a holy roller. ஒரு கால் நானும் கூட ஒரு பரிசுத்த உருளையா என்று. See? So I thought, maybe, see, there's such fine people. புரிகின்றதா? எனவே நான் நினைத்தேன், ஒரு கால் இருக்கலாம், பாருங்கள், அவர்கள் அவ்வளவு அருமையான ஜனங்கள். And I walked up out there, a man with a pair of cowboy boots on, a big cowboy hat. I said, who are you? And he said, I'm Elder so-and-so from Texas. நான் வெளியே நடந்து வந்தேன். மாட்டுக்கார காலணிகளை அணிந்துள்ளவனாய், மாட்டுக்கார பையன் தொப்பியை அணிந்தவனாய் இருந்ததான அவனை நீ யார் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் டெக்சாஸில் இருந்து வந்த மூப்பன் இன்னார் இன்னார் என்றான். Well, look, another fellow walked up with these little bitty knickerbocker pants on, you know, they used to play golf with, and one of them little bitty jersey sweaters. He said, I'm Reverend so-and-so from Florida. Would you come home? நான் நினைத்தேன், சரி, அதை பார்த்தால் இன்னொருவன் ஒருவிதமான கால் சட்டையை அணிந்தவனாய் வந்தான். உங்களுக்கு தெரியுமே, கால்ஃப் பந்து விளையாடுபவர்கள் அணிந்திருப்பார்களே, அது போன்று அணிந்து ஜெர்சி ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். அவன், நான் சங்கை இன்னார் இன்னார், புளோரிடாவிலிருந்து வருகிறேன், நீர் வந்து கூட்டம் நடத்துவீரா என்று கேட்டான். I'm right at home, boy. These here seersucker trousers and t-shirt, that's just fine. இந்த சீர்சக்கர் கால் சட்டையும் டி-ஷர்ட்டுடனும் நான் வீட்டில் இருப்பது போல் உணர்கிறேன். அது மிகவும் அருமையாய் இருக்கிறது என்று எண்ணினேன். So you've heard my life story on those things. ஆக இந்த காரியங்களை எல்லாம் என்னுடைய ஜீவி சரித்திரத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். So I'll stop here and tell you something that I've never told before. எனவே நான் இங்கே நிறுத்திவிட்டு இதற்கு முன்னர் நான் கூறியிராத ஏதோ காரியத்தை நான் கூறப் போகிறேன். First thing I want to ask you, I was going to bypass that. முதலாவது நான் உங்களை கேட்க விரும்புகின்ற காரியம், நான் அதை அப்படியே விட்டு தொடருகிறேன். I've never said it before in public in my life. என்னுடைய ஜீவியத்தில் இதை பொது ஜனங்கள் முன்பாக இதற்கு முன்னர் நான் கூறினதே இல்லை. If you promise me that you love me and will try to love me as much after I say this as I do before I say it, raise up your hand. நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்றும் நான் இதை கூறுவதற்கு முன்பாக நீங்கள் என்னை நேசித்த விதமாகவே இதை கூறின பின்பும் நேசிப்பீர்கள் என்று வாக்களிப்பீர்களானால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். All right. That's your promise. I'm going to hold you to it. சரி, அது உங்களுடைய வாக்குறுதி. நான் அதை உங்களிடத்தில் பொறுப்பு கேட்பேன். Sitting in the meeting that night, அன்றிரவு கூட்டத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். when they sing their songs, they clap their hands. அவர்கள் பாடும் பொழுது கரங்களை தட்டி பாட்டுக்களை பாடுவார்கள். And they'd sing,
That little song, I know it was the blood, I know it was the blood. அது ரத்தம் தான் என்று எனக்கு தெரியும், அது ரத்தம் தான் என்று எனக்கு தெரியும் என்ற சிறிய பாடலை அவர்கள் பாடுவார்கள். And they would run up and down the aisles and everything and just shouting and praising the Lord. அவர்கள் அந்த திட்டில் அங்குமிங்குமாக ஓடுவார்கள், சத்தமிட்டுக் கொண்டும் கர்த்தரை துதித்துக் கொண்டும் இருப்பார்கள். I thought that sounds awful good to me. மிகவும் நன்றாக எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் என்று நான் கருதினேன். I began to referring all the time to Acts, Acts 2 and 4, Acts 2:38, Acts 10:49, all that. I thought, say, that's scripture. அவர்கள் அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 10:49 முதலானவைகளை எப்போதும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது வேத வாக்கியங்கள் தானே. I just never seen it like that before, but oh, my heart was burning. நான் இதற்கு முன்னதாக அதை கண்டதே இல்லை என்று நான் எண்ணினேன். ஆனால் என்னுடைய இருதயம் எரிந்து கொண்டிருந்தது. Oh, this is wonderful. இது அற்புதமாய் இருக்கிறது என்று நான் எண்ணினேன். I thought there's a bunch of the holy rollers when I first met them. நான் முதலாவதாக அவர்களை சந்தித்த போது அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்று எண்ணினேன். And I thought, oh my, now they're a bunch of angels. என்னே, இப்பொழுது அவர்கள் ஒரு கூட்ட தூதர்கள் என்று எண்ணினேன். See, I changed my mind right quick. பாருங்கள், நான் உடனேயே என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன். So the next morning when the Lord had given me this great opportunity to hold these meetings, எனவே அடுத்த நாள் காலையில் இந்த கூட்டங்களை நடத்த கர்த்தர் மகத்தான தருணத்தை எனக்கு கொடுத்தபோது I thought, oh my, I'll get with this bunch of people. நான் நினைத்தேன், என்னே, இந்த கூட்ட ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று. Well, that must be the kind of what they used to call the shouting Methodists. சத்தமிடு மெத்தடிஸ்டுகள் என்று கூறுவார்களே, அந்த விதமானவர்களை போன்று அது இருக்கிறது. Just went a little farther, I thought maybe that's what it is. அப்படியே தொடர்ந்து ஒரு கால் அதுவாகத்தான் இது இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். So I sure like that. Oh, there's something about them I like. They're humble and sweet. எனவே நான் நினைத்தேன், அது எனக்கு பிரியமாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் எனக்கு பிரியமான ஏதோ காரியம் இருக்கிறது. அவர்கள் தாழ்மையும் இனிமையுமாய் இருக்கிறார்கள். So one thing I couldn't understand was that speaking in tongues. That got me. ஆக எனக்கு புரியாத ஒரே காரியம் அது அந்நிய பாஷைகளில் பேசுவது. அது என்னை இழுத்தது. And there's one man say sitting here and one over here, and they were the leaders of the group. அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான், இங்கே இன்னொரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர்கள் குழு தலைவர்களாய் இருந்தார்கள். This one would raise up and speak in tongues, this would interpret it. இங்கே இருப்பவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேசுவார், அங்கே இருப்பவர் எழும்பி அதை வியாக்கியானம் and would tell things about the meeting and so forth. கூட்டங்கள் முதலான காரியங்களை பற்றி கூறுவார். Oh my, I got to read that. நான் நினைத்தேன், என்னே, நான் அதை வாசிக்க வேண்டும். So then it vice versa, they fall on this and then back on that one, and each one was speaking tongues interpret. ஆக உடனே அப்படியே மாறுதலையாக இவன் மேல் விழுந்து பின்னர் திரும்பவும் அவன் மேல் வரும், ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் வியாக்கியானம் அளிப்பார். The rest of the church would speak, but it didn't seem like the interpretation come like these two men. சபையில் இருக்கிற மற்றவர்களும் அந்நிய பாஷையில் பேசுவார்கள், ஆனால் இவர்கள் இருவருக்கும் வியாக்கியானம் வருவது போன்று அவர்களுக்கு இருக்காது. Now seeing they sit close together, I thought, oh my, they must be angels. அவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து உட்காருவதை நான் கண்டு, என்னே, அவர்கள் தூதர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். So while sitting back there, ஆக பின்னாக நான் அங்கே உட்கார்ந்திருக்கையில் ever what that was, you know what I couldn't make out, it would come on me. அது என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அது என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என் மேலும் வரும். And I have a way of knowing things if the Lord wants me to know it. நான் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் உங்களுக்கு தெரியும், காரியங்களை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது. And I don't breathe this out, never before in public. அந்த காரணத்தினால் தான் நான் இதை மூச்சு விடுகிறதில்லை, ஒரு ஜனத்துக்கு முன்பாக கூறினதே கிடையாது. If I really want to find out anything, the Lord usually tells me about these things. நான் உண்மையாகவே ஏதாவது காரியத்தை அறிய வேண்டுமானால் கர்த்தர் வழக்கமாக இந்த காரியங்களை குறித்து எனக்கு கூறிவிடுவார். That's what the gift is for, you see. அதற்காகத்தான் அந்த வரம் இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? So you can't just throw that out before the people. It becomes like cast your pearls before swine. எனவே அதை தூக்கி ஜனங்கள் முன்பாக எரிய முடியாது. அது பன்றிக்கு முன்பாக உங்களுடைய முத்துக்களை எரிந்தது போல. It's a sacred holy thing and you don't want to do that. அது ஒரு புனிதமான பரிசுத்தமான காரியமாய் இருக்கிறது. எனவே அதை செய்ய நீங்கள் விரும்புவதில்லை. So God would hold me responsible. எனவே தேவனுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். Like talking to brethren and so forth. I wouldn't try to find out something evil about a brother. சகோதரனிடத்தில் பேசுவது முதலான காரியங்களை போன்று ஒரு சகோதரனை குறித்த பொல்லாங்கானந்த ஏதோ காரியத்தை நான் அறிய விரும்ப மாட்டேன். One time sitting at a table with a man.